வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் தேர்ட் டேமுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சுந்தர ராமசாமி நாகையைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா நாகர்கோவிலை சேர்ந்தவர் தான் சுந்தர ராமசாமி அவர்கள். ஓகே, கூற்று 2, சுந்தர ராமசாமி பசுவையா என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதியவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் வந்து பசுவையா அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் கவிதைகள் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஜீவானந்தம் அவர்கள் சமூக நலனுக்காக தம்மை முதலில் ஈடுபடுத்தி கொண்ட நிகழ்வு எந்த இடத்தில் நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி, தோவாலை அப்படிங்கிற அந்த இடத்துல தான். அதாவது அவர் ஜீவானந்தம் அவர்கள் பள்ளி மாணவராக இருந்திருப்பார். தோவாலை அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து ஒரு சில மாணவர்களை அவர் திரட்டி சமூக நலனுக்காக தம்மை வந்து முதல்ல ஈடுபடுத்திக்கிட்டாரு ஜீவானந்தம் அவர்கள். ஓகே, தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். குட்டி இளவரசன் அப்படிங்கிற நூல் எழுதியவர் எக்ஸ்பெரி. சொற்கள் அப்படிங்கிற நூல் எழுதியவர் லாக் பிரேவர். உருமாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா காஃப்கோ. அன்னியன் அப்படிங்கிற நூல் எழுதியவர் ஆல்ஃபர் காமியோ. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், கல் பிளந்து என்ற சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, லா வேற்றுமையில் வழிவரின் ரடவும் அப்படிங்கிற அந்த விதிப்படி புணர்ந்துள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையான இயன்ற பொருட்களை பாடுதல். இது செந்துரை பாடான் பாட்டு அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது செந்துரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய இயற்கை வகையான பொருட்களை பாடுவதல்ல, மக்களை பாடுவது. ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செந்துரை பாடான் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வண்ணம் என்பது ஓசை வேறுபாடு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. வண்ணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா ஒளிநய சந்த வேறுபாடு. ஓகேங்களா? ஓகே, அப்போ அந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின், வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. 7th கொஸ்டின், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, 8th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். காகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை வகையை சேர்ந்த நூல். புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது புதின நூல். ஓகே, செம்மீன், தோட்டியின் மகன் இதெல்லாமே மொழிபெயர்ப்பும் புதினம். இதெல்லாம் நூல்களை எழுதியவர் சுந்தர ராமசாமி அவர்கள் தான். 9th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பதிற்று 10ல் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? பதிற்று 10ல் 10 வகை 10 பாடல்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கல. இந்த பதிற்று 10 அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா சேர மன்னர்களை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல். ஓகே, அடுத்து வந்து கூற்று 2, பதிற்று 10ல் ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் சூழல் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலின் பின்னாடி என்னென்ன இருக்கும் அப்படின்னா துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கும் பதிற்று 10ல். அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 10th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் செயல்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று சரி.
கூற்று 2 ப. ஜீவானந்தம் வலதுசாரி இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அந்த ப. ஜீவானந்தம் அவர்கள் வந்து பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். ஓகேங்களா, வலதுசாரி வந்து வராது. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? 10th ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 11th கொஸ்டின். வீட்டுக்கு உயிர்வேலி, வீதிக்கு விளக்கு தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ, அந்த வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, தாரா பாரதி அவர்கள் தான். ஓகே, 12th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 புதியதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் என அழைக்கப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகேங்களா, ஆக்கப்பெயர்னா ஒரு புதுசாக ஒரு சொல்லை உருவாக்குனா அது ஆக்கப்பெயர். ஓகே. கூற்று 2 பெயர் அல்லது எச்ச சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, ஆக்கப்பெயர்கள் வந்து பெயர் அல்லது வினை. ஓகேங்களா, இந்த சொற்களோட விகுதி சேர்ந்து வந்துச்சுன்னா அதை கொண்டு ஒரு புதுசாக உருவாக்கப்படக்கூடிய சொற்களை தான் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 13th கொஸ்டின். காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் எந்த பொருளில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, உடைமை, உரிமை, உறவு, தொழில் ஆகிய பொருளில் வரக்கூடியதான் இந்த விகுதிகள். ஓகே, 14th கொஸ்டின். தமிழில் ஆக்கப்பெயர்கள் எந்த வழக்கில் மிகுதியாக உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் டி, பேச்சு வழக்கில் தான் மிகுதியாக இருக்கு. ஓகே, 15th கொஸ்டின். கீதாஞ்சலி என்ற கவிதை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 1913 ஆண்டு. ஓகே, 16th கொஸ்டின். பொறுத்துக, அதாவது தாகூர் எழுதிய நூல்கள் இதெல்லாமே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். தாகூர் அவர்கள் 8 நாவல்கள் எழுதியிருக்காரு, 20 பெருநாடகங்கள் எழுதியிருக்காரு, 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்காரு, 2000க்கும் மேற்பட்ட இசை பாடல்களை எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 17th கொஸ்டின். இன்குலாப் அவர்கள் எந்தெந்த இலக்கிய தளங்களிலெல்லாம் இயங்கினார் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி, அவர் வந்து கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு ஆகிய தளங்களில் இயங்குறாரு. 18th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 அப்துல் ரஹ்மான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அவர் வந்து தமிழ் துறை தலைவராக பணியாற்றல, தமிழ் பேராசிரியராகத்தான் என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். ஓகே, கூற்று 2 பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது ஆகியவற்றை பெற்றவர் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 18th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 19th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ செய்யுள் நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல், செய்யுள் நூல் வராது, நாடக நூல். ஓகேங்களா. ஓகே, கூற்று 2 இந்நூல் எளிய நடையில் எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா ஆசிரியப்பாவால். ஓகேங்களா, அதாவது கலிப்பாவால் இயற்றப்படலை, ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இப்போ இந்த கூற்று 2ம் தவறு. அப்போ 19th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 20 கொஸ்டின். அச்சுப்படி திருத்துபவரின் பற்றிய பணிகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஒரு சொல்லில் பல பிழைகள் இருந்தால் அச்சொல்லையே நீக்கிவிட்டு சரியான சொல்லை தெளிவாக அதன் அருகில் தருதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகேங்களா, அதாவது ஒரு சொல்லில் வந்து பல சொற்கள் பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா அச்சொல்லை நீக்கிவிட்டு சரியான சொல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா பக்க ஓரத்தில், ஓகேங்களா, பக்கத்தோட அந்த ஓரத்தில் வந்து நம்ம எழுதணும். ஓகே, 21 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் திருத்த குறியீடுகள் பிரிவுகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருத்த பிரிவுகள் பற்றி குறியீடுகள் பற்றி 5 பிரிவுகள் இருக்குது. அதில் தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, தொடர்பானவை அப்படிங்கிறதா இதில் தவறானவை. இணைக்க வேண்டியவை, இடைவெளி தர வேண்டியவை, பொதுவானவை இதெல்லாமே வரும். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா எழுத்து வடிவம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தற் குறியீடு, இந்த மாதிரி 5 பிரிவுகள் இருக்குது.
ஓகே 22 கொஸ்டின் அச்சுப்படி திருத்துபவர் பணிகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஒரு வரியில இடப்பக்க பாதியில பிழை இருந்தால் இடப்பக்க ஓரமும் வலப்பக்க பாதியில் பிழை இருந்தால் வலப்பக்க ஓரமும் திருத்தம் தருதல் வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2, பிழைகளை ஓரம் வரை கோடிழுத்து காட்டும் போதும் மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 23 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, டிஆர்எஸ் அப்படிங்கிறது சொற்களை எண்களை இடமாற்றுக அப்படிங்கிறது தவறானது. டிஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா சொற்கள் எழுத்துக்கள். ஓகேங்களா? எழுத்துக்களை வந்து இடமாற்றுக, அதுதான் வந்து சரியாக வரும். ஓகே 24 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி அவர்கள். ஓகேங்களா? இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, இவர் தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. இவர் வந்து தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, ஓகேங்களா, கன்னடம் வராது, தெலுங்கு, வங்கம், பாலி ஆகிய மொழிகள் எல்லாம் இவர் கற்றுத் தேர்ந்தவர். இப்போ இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 25 கொஸ்டின் தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1921. 26 கொஸ்டின் பத்மா என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கிழக்கு வங்காளத்தோட பெரிய நதி தான் என்ன அப்படின்னா பத்மா அப்படிங்கிறது. 27 கொஸ்டின் ஏகுமின் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி, ஏவல் பன்மை வினைமுற்று. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 28 கொஸ்டின் நர்த்தகி நடராஜ் அவர்கள் எங்கு நடந்த நிகழ்ச்சியில் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நார்வேயில் நடந்த நிகழ்ச்சியில தான் வச்சு. 29 கொஸ்டின் எந்த ஆண்டு நடந்த மேல்நிலை பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றார் தாரிகா பானு அவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் டி, 2017 ஆண்டு அவர்கள். 30 கொஸ்டின் திருவிக்கா அவர்கள் யாரிடம் தமிழ் படித்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி, கதிரைவேல் அப்படிங்கிறவர்கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருவிக்கா அவங்க தமிழ் படிச்சிருப்பாங்க. 31 கொஸ்டின் இந்த குறியீடு உணர்த்தும் குறியீட்டு பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சொல்லையோ எழுத்தையோ இந்த குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்து கொள்ளுக அப்படிங்கிறதா இந்த குறியீடு உணர்த்தக்கூடிய குறியீட்டு பொருள். 32 கொஸ்டின் ஒரே வரியில் பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி எதில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் பி, பக்க ஓரத்தில். ஓகேங்களா? அதாவது ஒரு மிஸ்டேக் வருது ஒரு இடத்துல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பக்க ஓரத்தில் வந்து நம்ம குறிப்பிடணும். ஓகே 33 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எதுனா அப்படின்னா ஆப்ஷன் டி, டிட்டோ மார்க் அப்படிங்கிறது விழிக்குறி அப்படிங்கிறதா தவறானது. டிட்டோ மார்க் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா மேற்படி குறி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 34 கொஸ்டின் பிரித்திகா யாசினி சென்னையில் காவல்துறையில் எந்த பிரிவில் பணியாற்றினார் அப்படிங்கிறது. எந்த பிரிவு? ஆப்ஷன் ஏ, சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றினாங்க. 35 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஆசி இலா அப்படின்னா என்ன அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிறது. சீரிய தூளி அப்படின்னா நுண்ணிய மணல். எழிலி அப்படின்னா என்னன்னா மேகம். சாடு அப்படின்னா பாய். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 36 கொஸ்டின் கற்றேன் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ, தன்மை ஒருமை வினைமுற்று, அதுதான் கற்றேன் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு. 37 கொஸ்டின் மனோன்மணியம் என்ற நூல் எத்தனை களங்களை அங்கங்களை கொண்டது ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, 20 களங்களை கொண்டது, 5 அங்கங்களை கொண்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 38 கொஸ்டின் அவள் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பள்ளம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? அவள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னா மேடுன்னு வரும். இதோட எதிர்ச்சொல் என்ன வரும்? பள்ளம். அடுத்து வந்து 39 கொஸ்டின் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, புத்தக சாலையை தான் அவங்க சொல்றாங்க சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு. 40 கொஸ்டின் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிரீஸ் நாடு தான் அமைச்சது. 41 கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் ஆக்கப்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது
அப்படின்னா ஆப்ஷன் சி ஆரி அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ஆள், தாரர், மானம், ஆள், ஆளர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கப்பெயர் விதிகளில் வரும். 42 கொஸ்டின், எவற்றை பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியதால் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் இதெல்லாமே இவர் பாடல்களை வெளிப்படுத்தியதுனாலே இவரை வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னும் பாவேந்தர் என்றும் அழைக்கிறாங்க. 43 கொஸ்டின், தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் எங்கு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, திருச்சியில் நிறுவியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 44 கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது தண்டா அப்படிங்கிறது என்ன பொருள் வரும் அப்படின்னா ஓயாத அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். கடுந்துப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகு வலிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். நிரயம் அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது தான் நிறையத்துக்கு உண்டான ஒரு பொருள். அதற்கடுத்து வந்து ஒடியா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் குறையா அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 45 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தொழிற்பெயர் விகுதிகளில் வரும் சொல் என்ன அப்படிங்கிறது. இதில் தொழிற்பெயர் விகுதியில் வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உதவியாளர் அப்படிங்கிறது தான். இந்த ஆள், ஆளர், ஆலி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் விகுதிகளில் வரக்கூடியது. ஓகேங்களா? அந்த ஆளர் அப்படின்னு வந்ததுனால இது வந்து தொழிற்பெயர் விகுதி. 46 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு ஆகும் அப்படிங்கிறது. இதில் அவர் எழுதிய கட்டுரை தொகுப்பு என்னன்னா ஆப்ஷன் சி உறையூர் அழிந்த வரலாறு அப்படிங்கிறதா. மேலே சில வேறு நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. ராமேஸ்வர தீவு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா மறைந்து போன மருங்காப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலுமே இவருடைய கட்டுரை தொகுப்புகள் தான். 1980ஆம் ஆண்டு இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. ஓகே, 47 கொஸ்டின், ஆக்கப்பெயர் விகுதிகள் சேரும்போது எவை உருவாகி தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகின்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எண்ணற்ற புதுச்சொற்கள். ஓகேங்களா? இந்த ஆக்கப்பெயர்களால் உருவாகக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எண்ணற்ற புதுச்சொற்கள் வந்து நமக்கு தமிழுக்கு கிடைக்குது. ஓகே, 48 கொஸ்டின், தவறான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பிரகாசம் 1944இல் முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறதா தவறானது. பிரகாசம் அவர்கள் எப்போ முதலமைச்சராக இருந்தாங்கன்னா 1945 தான் முதலமைச்சராக இருந்தாங்க. 49 கொஸ்டின், நடுவண் அரசு டேஸ் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1978ஆம் ஆண்டு. 50 கொஸ்டின், தீப்பிழி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பதிற்று பத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.